உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். இன்னும் உங்களை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் உடம்புல எலும்பும் தோலும் தான் இருக்குது. அதை ரோஸ்ட் பண்ணாக்க ஆளே போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஆயிட்டீங்க. இப்போ எல்லாத்துக்கும் விமோச்சனம். 29 மார்ச் 2025 சனி பயிற்சி வருகிறது. தபலா தொடங்கிறவராக இருக்காரா, தபலா வாசிக்கிறவராக இருக்காரான்னு தெரியும். நீங்கள் தபலா வாசிக்கணும்னாக்கா நான் சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருக்கா இல்லையான்னு கொண்டாந்து என்கிட்ட காமிச்சிக்கிங்க, தெரிஞ்சுக்கிங்க. ஒரு பெருங்கொண்ட கடனை தீர்த்துடணுன்ற ஒரு வெறியோடவே தான் ஆரம்பிக்குது. முயற்சி நிறைய வருது. கடன் மூலமாக, சொத்தின் மூலமாக மறுகடன் வாங்கக்கூடிய காலகட்டம், சொத்தின் மூலமாக மீண்டும் ஒரு கடன் பெறக்கூடிய காலகட்டம். அவ்வளோதான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள் ஏற்படும் காலகட்டம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் பங்குனி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 மார்ச் 2025 வெள்ளிக்கிழமை 6:49 PM முதல் 13 ஏப்ரல் 2025 ஞாயிற்றுக்கிழமை 3:20 AM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன மகர ராசி அன்பர்களே, நான் கடந்த 8 வருடங்களாக உங்களை அறிவேன். 7 நாட்சனையில் பாவ ரோஸ்ட் ஆகி சிக்கன் 99 ஆயிட்டீங்க. இன்னும் உங்களை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் உடம்புல எலும்பும் தோலும் தான் இருக்குது. அதை ரோஸ்ட் பண்ணாக்க ஆளே போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஆயிட்டீங்க. இப்போ எல்லாத்துக்கும் விமோச்சனம். 29 மார்ச் 2025 சனி பயிற்சி வருகிறது. அப்படியே வந்துட்டால் கூட அடிப்படை ஜாதகம் நல்லா இருந்தால் தாங்க ஏதாவது நீங்கள் அடைய முடியும். இல்லைன்னாக்கா பல பேருக்கு சனி பயிற்சி 7.5 சனி இல்லாமலேயே வாழ்க்கை 7.5 சனியாக இருக்குது. அதனால் கொண்டு உங்கள் ஜாதகத்தை காமிச்சிக்கிங்க. ஒரு ஜாதகத்தில் முக்கியமான 8 கிரகங்கள் வலுப்பெறணும். லக்னம், சுகஸ்தானம், சப்தமஸ்தானம், தொழில் ஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்யஸ்தானம், தனஸ்தானம், லாபஸ்தானம். இது வலுத்திருந்தால் மட்டும்தான் எந்த பயிற்சி வந்தாலும், கெட்ட பயிற்சி வந்தாலும் கெட்டது தாங்கிக்கிற அளவுக்கு நடக்கும். நல்ல பயிற்சி வந்தால் கூட வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னுக்கு வர அளவுக்கு நல்ல பயிற்சி வரும். இதை புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். சும்மா எங்கள் ஆத்துக்காரர் கச்சேரிக்கு போகிறாருன்னு போகாதீங்க. அப்படி போனாக்கா ஒன்றுமே கிடையாது. அங்கே ஆத்துக்கார் என்னவா இருக்கார், தபலா தொடங்கிறவராக இருக்காரா, தபலா வாசிக்கிறவராக இருக்காரான்னு தெரியும். நீங்கள் தபலா வாசிக்கணும்னாக்கா நான் சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருக்கா இல்லையான்னு கொண்டாந்து என்கிட்ட காமிச்சிக்கிங்க, தெரிஞ்சுக்கிங்க. நான் தபலா தொடச்சாலே போதுங்க, இளையராஜா தபலா தொடக்கிற ஆள் வேலை எனக்கு போதுங்கன்னாக்கா அவ்வளோதான். அது அன்னாடங்காட்சி. ரைட். இப்போ பலனை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி,
நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஆழ் மனசில் ஒரு பெருங்கொண்ட கடனை தீர்த்துடணுன்ற ஒரு வெறியோடவே தான் ஆரம்பிக்குது. முயற்சி நிறைய வருது, கூட கொஞ்சம் காமமும் அதிகமாக வருது, காதலும் அதிகமாக வருது. அது எந்த வயசாக இருந்தாலும் அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட், என்ன பண்ண முடியும்? இப்படி இருக்குது. ரைட், இப்போ முத்தான 4 பலன்கள் கேளுங்க. 21 ஜனவரி 2025, கடந்த 21 ஜனவரி 2025 முதல் 3 ஏப்ரல் 2025, இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? கடன் மூலமாக, சொத்தின் மூலமாக மறுகடன் வாங்கக்கூடிய காலகட்டம், சொத்தின் மூலமாக மீண்டும் ஒரு கடன் பெறக்கூடிய காலகட்டம். அவ்வளோதான், இதுதான் இந்த காலகட்டம், வேறு ஒன்றும் இந்த காலகட்டம் கிடையாது. பிறகு இந்த காலகட்டத்தை கடந்து நீங்கள் வந்தீர்கள் என்றால், அதே மாதிரி வியாபார கடன், வாகன கடன், தொழில் கடன், உத்தியோக கடன், பிஎல் லோனு, இப்படி லோன் வாங்குற டைம் லோன்னு போய் கேட்டு, அது 21 ஜனவரி 2025 முதல் 3 ஏப்ரல் 2025 வரை. பிறகு 3 ஏப்ரல் 2025 முதல் இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. 13 ஏப்ரல் 2025 வரை நடக்கக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள் ஏற்படும் காலகட்டம். அதன் பிறகு இந்த 3 ஏப்ரல் 2025 முதல் 13 ஏப்ரல் 2025 இந்த காலகட்டம் தாயின் உடல்நலம் பாதிக்கப்படும், மூத்த சகோதரத்தின் உடல்நலம் பாதிக்கப்படும், ஒரு நண்பனுடைய உடல்நலமும் பாதிக்கப்படும். அவர் மூலமாக சில நன்மைகள் வராமல் இருந்தாலும் வராமல் போயிடும். பிறகு 29 மார்ச் 2025 சனி பயிற்சி 7 நாள் சனி விலகுகிறது. ஆனாலும் கவலை ஒன்று சந்தோஷப்படாதீங்க. மீண்டும் ஜூலை 12 2025 ஜூலை 12 ரிவர்ஸில் ஒரு அடி அடிக்க போகிறாரு. அது 2025 ஜூலை 12 மீண்டும் ரிவர்ஸில் பூட்டின விட்டு ஆட்டி பார்க்க போகிறாரு. அது 2025 நவம்பர் 27 வரலாம் அந்த காலகட்டம் என்று கூறி, பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா 28 ஜனவரி 2025 முதல் 14 மார்ச் 2025 இந்த காலகட்டம் உங்களுடைய சிறு சிறு முயற்சிகள் பலிதமாகும், தொழில் முயற்சிகள் பலிதமாகும். சில பேர் வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கு வாய்ப்பு வரும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக வேலை பார்க்குறதுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் வாங்கலாம், துணிமணி வாங்கி மகிழலாம். பிறகு 27 பிப்ரவரி 2025 அப்புறமா ஷேர் பிஸ்னஸில் கொஞ்சம் ஏற்றம் பெறும், நிறைய கிடையாது, கொஞ்சம்தான் ஏற்றம் பெறும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 8 வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த 1 மாத காலத்திற்கான பங்குனி மாத மகர ராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால்
நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.